இன்னைக்கு நம்ம பிளாக் லவ் 127th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல கேப்டன் யாமி கார்டன் கிட்ட வந்துட்டு உன்னோட ஃபேமிலிங்கிறவங்க இந்த கர்ஸ் மேஜிக்லாம் பயன்படுத்துற ஆளுங்க தானே, ஆகையால் நீ எதுக்கோ ஒரு எட்டு அவங்க கிட்ட போயிட்டு இந்த ஃபர்புடன் மேஜிக்கை பத்தி, இந்த தடை செய்யப்பட்ட மந்திரங்களை பத்தி சில விஷயங்கள் கேட்டுட்டு வரையா. அதான்ப்பா, இந்த தடை செய்யப்பட்ட மந்திரங்கள் எல்லாமே வேற உலகத்துல இருந்து வர டெவில்ஸ் எல்லாம் நம்ம மேல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கல்ல, அது ரிலேட்டடா தான் அந்த டெவில்ஸை பத்தி சில இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணியாகணும். ஆகையால் அந்த டெவில்ஸை பத்தின டீடைல்ஸ் போய் உன் ஃபேமிலி கிட்ட கேட்டுட்டு வரையான்னு கேட்டது. எங்க குடும்பம் உதவி பண்ணுவாங்களானா அது பெரிய கேள்விக்குறி தான். இருந்தாலும் ஆஸ்தா என்னோட உயிர் நண்பன், அவனுக்காக இதை நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்ட்டு கிளம்பி இருந்திருப்பான். கார்டனோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க மற்றவங்களை சபிக்கிற மாதிரியான மந்திரங்கள் பண்ற ஆளுங்க தானா, அந்த காரணத்தாலே இவன் குடும்பம் வந்து சாபம் கொடுக்குற குடும்பம்டா அப்படின்னு சொல்லி பெருசா பசங்கள்லாம் சின்ன வயசுல கார்டன் கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க போல. அதனால தான் இப்போ தனக்கு இருக்கிற நண்பர்களை ஓவரா வேல்யூ பண்றான். பிளஸ் ஒரு டைம்ல ஆஸ்தாவோட கைங்கிறது டேமேஜ் ஆயிருக்கும்ல, அப்போ கூட இந்த கேர்ஸை எப்படி அப்லிஃப்ட் பண்றதுன்னு சொல்லி கார்டன் லைப்ரரிக்கு போய் தேடுறதுக்கு முன்னாடி தன்னோட ஃபேமிலிக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் ரிப்ளை வந்திருக்காது. என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க உதவி பண்ற மாதிரியான ஆளுங்க கிடையாது அப்படின்னாலும் பரவாயில்ல, நண்பர்கள் கூட இருக்கிறாங்கல்ல, கண்டிப்பா போகிட்டு வரலாம் தான் நினைப்பான். இப்போ கார்டன் கூட காட்சி, ஆஸ்தா, அப்புறம் கிரேன்னு சொல்லி 3 பேர் வராங்க. ஆஸ்தாவும் ஏராசா அவன் ஃபேமிலியில எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டதுக்கு, என் ஃபேமிலியா காசுக்காக அடுத்தவங்க குடும்பத்துல சூனிய வைக்கிற மாதிரியான ஒரு குடும்பம், எனக்கு அதை பண்ண விருப்பம் இல்லை. ஆனா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கிற ஒரே காரணத்துக்காக என்னையுமே மக்கள் ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால தான் நான் வீட்டை விட்டே ஓடி வந்தேன்னு சொல்லக்குள்ள காட்சிவுக்கும் மோரர்லெஸ் இதே மாதிரியான ஸ்டோரி தான். என்ன அவன் வீட்டை விட்டு துரத்தடிக்கப்பட்டிருந்திருப்பான். ஆனா இப்படி நீ வீட்டை விட்டு வந்திருக்கீங்கன்னா என்ன நம்பிக்கையில இப்ப நீ திருப்பி போய் அவங்கள மீட் பண்றேன்னு கேட்டதுக்கு, சுத்தமா பேசுவாங்கிற நம்பிக்கையே இல்லை, இருந்தாலும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. வீட்டுக்கும் போயிட்டாங்க. அந்த வீடே ஒரு பூத் பங்களா மாதிரி இருக்கு, அப்படியே விட்டீங்கன்னா நாங்க போயிடுவோன்னு மத்த 3 பேரும் நினைச்சா ஒன்னும் பிரச்சனை இல்லை, வீடு நார்மல் தான். ஏற்கனவே அவங்க கிட்ட நான் லெட்டர் போட்டு வரங்கிற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா நமக்காக காத்திருப்பாங்கன்னு சொல்லக்குள்ள டோரும் ஓப்பன் ஆகுது. கார்டனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்க வெளியில வந்து நிக்கிறாங்க. கார்டனோட அம்மா, அப்பா, அப்புறம் கார்டனுக்கு ஒரு தங்கச்சி, கூடவே ஒரு பாட்டிமா வேற இருப்பாங்க. அண்ட் அடிஷ்னலா ஒரு நாயும் வளர்த்திட்டு இருப்பாங்களா. இருக்கிற எல்லாரோட ஃபேஸுமே ஒரே மாதிரியே இருக்கும், இன்க்ளூடிங் அந்த நாயோட முகம் கொண்டு. கரெக்டா ஈவினிங் டைம்ல தான் வந்திருப்பாங்க. அதனால வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்னு பசங்க எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடுலாம் போட்டுருவாங்களா. நம்ம கார்டனும் ஓகே அப்பா கிட்ட பேசலாம்னு சொல்லி, அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு கேட்கும் போதே பேசலாம் பேசலாம் சாப்பிட்டு பேசலாங்கிற மாதிரி ஒரு தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரா. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொன்றா தினசா பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரோட சேட்டைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் நம்ம கார்டனோட அப்பாவை தவிர மற்றவங்க எல்லாருமே எந்திரிச்சு போயிடுவாங்களா. அதுக்கப்புறம் சரி இதுதான் கரெக்டான நேரம்னு கார்டனும் இந்த மாதிரி என்னை மன்னிச்சிடுங்க, வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட வந்து இப்படி உதவி கேட்கறதுங்கிறது சரியான விஷயம் கிடையாது, இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு வேற வழி தெரியல, என்னோட நண்பனோட உயிரை காப்பாற்றி ஆகணும். அதனால அனதர் வேர்ல்டை பத்தியும் அந்த வேர்ல்டில் இருக்கிற இந்த ஃபர்புடன் மேஜிக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெவில்ஸை பத்தி, இதை பத்திலாம் உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அது எல்லாத்தையும் சொல்லுங்க, நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சுதான் எங்க நண்பனோட வாழ்க்கையே அமைஞ்சிருந்திருக்குன்னு சொன்னதுக்கு அவரும் ஓகே ஃபைன் சொல்லலாமேன்னு சொல்லுவாரா. ஓ இவ்வளோ ஈஸியா, நம்ம தான் தேவையில்லாம பயந்துட்டு இருந்தோம்னு பசங்களுக்கு ஒரு ஜர்க்கு. பல நூற்றாண்டுகளாக மக்களை சபிக்கிற இந்த மேஜிக்கை பயன்படுத்தி இருக்கிற எங்க குடும்பத்தால நாங்க கண்டுபிடிச்ச நாலேஜுங்கிற மாதிரி அவர் ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போவாரா. இந்த இடத்துல தான் கார்டனோட அப்பா அவரோட இந்த ரிசர்ச் ஒர்க் எல்லாம் பண்ணுவாராமா. ஸோ மற்ற ஃபேமிலியை சபிக்கிறது, இந்த பாய்சன் வைக்கிறது, இது ரிலேட்டடான ஸ்டடிஸ் எல்லாத்தையும் அவர் இங்கே தான் பண்ணுவாராமா. அந்த இடத்த பார்க்கும் போதே அவங்களுக்குலாம் பயங்கரமா பயம் வர ஆரம்பிச்சிடும். ஆஹா இவன் என்ன பண்ண காத்திருக்கானோன்னு. நம்ம ஃபேமிலியில இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அதை அடுத்த கட்டமா நீ தான் எடுத்துட்டு போகணும் கார்டன், எனக்கு அப்புறம் இந்த நாலேஜ் எல்லாமே உனக்கு தான் வந்தாகணும். ஏன்னா ஹியூமன்ஸோட லைஃப்ங்கிறது ரொம்பவுமே ஃப்ரெஜைல். ஈவன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே சாக போறாங்கன்னு சொல்ல எங்க அப்பனுக்கு திடீர்னு மண்டை கொளர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கார்டனுக்கு ஒன்றுமே புரியலையா. அப்போ திடீர்னு ஹியூமன்ஸோட லைஃப் எவ்வளோ ஃப்ரெஜைல் நான் காட்டுறேன் பாருன்னு அவரோட மேஜிக் அவர் பயன்படுத்தக்குள்ள ஆஸ்தாவோட கழுத்துக்கிட்ட வரைக்கும் அவரோட மேஜிக்கை யூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு ஆஸ்தாவோட பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. ஐயோ என்னையா பண்ற அப்படின்னு கேட்கும்போது தான் லைக் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணும்போது தெரிய வருது. உண்மையை சொல்ல போனா நம்ம கார்டனோட அப்பா இருக்கிறாருல, இவருக்கு முன்னாடி ஜெனரேஷன் வரைக்குமே இவங்க மற்ற ஃபேமிலிஸை கர்ஸ் பண்ற மாதிரியான வேலைகளை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நம்ம கார்டனோட அப்பா அவர் ஒன்ஸ் இந்த ஃபேமிலியை ஹெட் பண்ணும்போது அதை அவர் மாற்ற ஆரம்பிச்சாரு. இவர்கிட்ட இருக்கிற இந்த சாபம் விடுற மாதிரியான மேஜிக் எல்லாம் பயன்படுத்தி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி மக்களுக்கு ஏதாவது நோய் கீது இருந்துச்சுன்னா அதை எப்படி கியூர் பண்றதுன்னு கத்துக்கிட்டாராமா. இன்னும் சொல்ல போனா வெறும் பேர் அளவுல மட்டும்தான் மற்ற குடும்பங்களை சபிக்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலி, பட் ஆக்சுவலி உடல் அளவுல யாருக்காவது ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா அதை கியூர் பண்ற மாதிரியான ஒரு வேலைகளை தான் உப்ப அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டது கார்டனுக்கே ஆச்சரியம். உண்மையாலுமே நீங்க அதை தான் பண்ணிட்டு இருந்தீங்களா, அப்போ நான் தான் தேவையில்லாம தப்பா ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்களை பத்தி என்ன பேசுறாங்களோ அதை உண்மை நம்பிட்டு நான் தான் தேவையில்லாம ஃபேமிலி விட்டுட்டு போயிட்டனும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்குள்ள கார்டனோட அப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. என்னன்னா நம்ம ஆஸ்தா இருக்கிறான்ல,
அவனுக்கு இதுக்கு முன்னாடி அந்த வெட்டோ ஆஸ்டாவோட கையை டேமேஜ் பண்ண டைம்ல அது ஒரு ஏன்ஷியன் மேஜிக்கா இருந்திருக்கும். அந்த டைம்ல கார்டன் வந்து இப்படி என் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருந்திருப்பாரு. பட் அந்த பழங்காலத்து மேஜிக்கை பத்திலாம் எனக்கு பெருசா ஐடியா இல்ல, அதனால தான் அன்னைக்கு என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியலன்னு ஒத்துக்குவாரு. சரி, இந்த விஷயங்களெல்லாம் முதல்ல ஓர கட்டி வைங்க. என்னது டெவில்ஸை பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? டெவில்ஸ் அனதர் வேர்ல்டு, உங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியணும் அப்படின்னு ஓப்பனா கேட்க, பேரலா திருப்பி ஊர்ல பில்டிங்ஸ் எல்லாத்தையும் ரீபில்ட் பண்றதுக்காக நம்ம டொரோத்தியும் உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு சில்வா வருவாளாம். அவரும் சொல்லுங்க ராயல் ஃபேமிலியை சேர்ந்த கடைக்குட்டியே அப்படின்னு கொஞ்சம் உரிமை எடுத்து பேசும்போது டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரா, எங்க அம்மாவோட இறப்புக்கு பின்னாடியில் இருக்கிற மர்மம் என்னன்னு. இதை கேட்கும் போது டொரோத்திக்கு புரிஞ்சிருச்சு, என்ன உங்க அண்ணன் இங்கே உங்க அம்மாவை பத்தி ஏதாவது சொன்னானு. அதே மாதிரி காட்டுறாங்க சில்வா கிட்ட அவங்க அண்ணன் நோசல் இப்போ கொஞ்சம் ப்ராப்பரா பழகுறான்ல, அதனால இனிமேலும் தான் அம்மா இறந்து போனதுக்கு தான் தான் காரணம் அப்படிங்கிற கில்ட்ல அவ இருக்க வேண்டான்னு சில உண்மைகளை சொல்லியிருந்திருப்பான். சில்வாவை பெத்தெடுத்தங்காட்டி ஒன்னும் அவங்க அம்மா ஆக்சுவலி இறந்து போகல. இன்னும் சொல்ல போனா சில்வா பிறந்தாலும் பிறக்கலைனாலும் அவங்க அம்மா கண்டிப்பா சாக போறாங்க அப்படிங்கிற விதி ஏற்கனவே எழுதப்பட்டது. வேற ஒரு உலகத்திலிருந்து வந்த ஒரு சக்தியாலன்னு சொல்லக்குள்ள என்னது இதுல டெவில்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கான்னு அவ கேட்டா, ஷூ அந்த வார்த்தையை நீ சொல்லக்கூடாது, அதை நீ சொன்னீன்னா நீயும் அந்த சாபத்தால சபிக்கப்படுவ. உனக்கு இதை பத்தி ஃபர்தரா தெரிஞ்சுக்கணும்னா போய் கேப்டன் டொரோத்தியை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்திருக்கும் போது இப்பதான் டொரோத்தியை மீட் பண்ணி இதை பத்தி கேட்டா, என்ன இதுக்கும் டெவில்ஸுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்கும்போது டொரோத்தியும் அதான் சொல்றான், அந்த வார்த்தையை பயன்படுத்தாத, இந்த உலகத்துல நீ இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தினாலே அந்த ஒரு சாபத்தால நீ அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குன்ட்டு டொரோத்தியோட அந்த ட்ரீம் வேர்ல்டு இருக்குதுல்ல, ஸோ அதுக்குள்ள நம்ம சில்வாவை கூட்டிட்டு போகிறா. ட்ரீம் வேர்ல்டுங்கிறது ரியல் வேர்ல்டு கிடையாது, அதனாலே உன்னால அந்த இடத்துல பேச முடியாத விஷயங்களை இந்த இடத்துல பேசலாம், எந்தவித ஆபத்தும் இருக்காது. ஆகையால் அதனால தான் உங்க அண்ணன் என்கிட்ட உன்னை அனுப்பி விட்டு இருந்திருக்கான் போலேன்ட்டு. ரியல் லைஃப்ல இந்த விஷயத்த உங்க அண்ணன் உங்ககிட்டயோ இல்லைன்னா உன்னோட மற்ற சிப்ளிங்ஸ் 2 பேர் இருக்கிறாங்களே சாலிட் அண்ட் நெபரா, உங்க அம்மாவோட இறப்புக்கும் டெவிலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லியிருந்திருக்க மாட்டான். ஏன்னா யார் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்களோ அவங்க அந்த சாபத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க. சரி, விஷயம் என்னன்னா வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த டெவில்ஸ் மாதிரியான பீயிங்ஸ் எல்லாம் சும்மா அதுங்களாம் நினைச்சங்காட்டி ஒன்று இந்த உலகத்துக்கு வர முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற ஏதாவது மெஜிஷியன்ஸ் அவங்களோட பவர்ஸை பயன்படுத்தி ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான் அந்த டீமன்ஸை வர வைக்க முடியும். அப்படி உங்க அம்மாவோட இறப்புல சம்பந்தப்பட்ட அந்த ஒரு டெவிலோட பேர் மெடிக்குலான்னு சொல்லுவா. அதுவே கார்டனோட அப்பா கிட்ட சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பெருசா கிடையாது. இருந்தாலும் யார் யாரை போய் மீட் பண்ணா இல்ல எங்க போனா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேப் ஒன்று காட்டுவாரு. இந்த என்டையர் கிளவர் கிங்டமோட மேப்பையே அவர் கிரியேட் பண்றாரு. இந்த மேப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா யார் யாரெல்லாம் இந்த கர்ஸால அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாரும் எங்கெங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத காட்டி கொடுக்கும். ஈவன் நம்ம பிளாக் புல்ஸோட ஹைரூட்ல கூட யாரோ இருக்கிற மாதிரி காட்ட, அது யாரா இருக்கும் அப்படின்னு பசங்கெல்லாம் யோசிக்கும் போது தான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கே புரிஞ்சிருது, கமோன் அது ஹென்றி தான், அந்த பில்டிங்கோடைய ஒன்றி இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு கர்ஸ் ஒன்று கிடைச்சிருக்குல்ல, வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அடுத்ததாக கிங்டமோட சென்டர்லயுமே இன்னும் 2 பேர் அஃபெக்ட் ஆன மாதிரியும் தெரியும். சரின்ட்டு அந்த மேப்பை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணா ஹாட் கிங்டம் இருக்குதுல்ல, அந்த ஹாட் கிங்டமோட ஒரு இடத்துல வந்து பயங்கரமான ஃப்ளேம்ங்கிறது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஃப்ளேம் அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த கர்ஸுமே ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த டெவில்ஸை பத்தி ஃபர்தரா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹாட் கிங்டம் போகணுமான்னு யோசிக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. இனிஸ் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ண பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.